பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். சிஎம் வெற்றி பெற்ற தொகுதியை குறிவைக்கும் திமுக. ஸ்டாலின் அடுத்த மூவ். தமிழக சட்டசபை தேர்தலில் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கிடையே அதிமுக எம்எல்ஏக்களான மரகதம், ஜெயக்குமார், சத்தியபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்தனர். இதனால் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளும் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியாக உள்ளது. இந்த 5 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மற்றும் திமுக நிர்வாகிகள் சமீபத்தில் ஆலோசனை நடத்தினர். அப்போது சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் 2ஆம் இடம் பிடித்தார். எனவே அங்கு போட்டியிட்டுதான் ஆக வேண்டும். மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் திமுகவும் அம்பாசமுத்திரத்தில் காங்கிரசும் போட்டியிட்டன. இந்த 4 தொகுதிகளிலும் திமுகவை வீழ்த்தி அதிமுக வெற்றி பெற்றது. எனவே இந்த 4லும் திமுக போட்டியிட வேண்டாம் என அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள். அதிமுகவில் வெடித்த சர்ச்சை, சீனியர்கள் கலக்கம். தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக வர்த்தகரணி இணை செயலர் மகேந்திரன் சட்டசபை தேர்தலில் கட்சி தோல்வியடைந்ததால் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார். இது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலர் ராஜ் சத்தியன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேர்தல் தோல்விகளிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு உழைப்போம். கட்சிக்கு எதிராக சிலரின் நடவடிக்கை இருந்ததால் என்று ஒரு தூய தொண்டரை இழந்திருக்கிறோம். தொண்டர்களின் மனநிலையை ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருந்தால் ஒரு துடிப்புள்ள தொண்டரை இழந்திருக்க மாட்டோம். தொண்டர்களை இனியும் மனவேதனை அடைய விடாதீர். வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என குறிப்பிட்டிருந்தார். ராஜ் சத்தியனின் கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அதிமுகவுக்குள் விமர்சனம் எழுந்தது. இதையடுத்து பதிவை அவர் நீக்கிவிட்டார். இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியிருப்பதாவது: தவேக வருகைக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் அரசியல் உணர்வு எழுந்திருக்கிறது. அதை அதிமுக பக்கம் திருப்ப எந்த திட்டமும் இல்லை. தவேக அமைச்சரவையின் சராசரி வயது 45. ஆனால் அதிமுக மாவட்ட செயலர்கள், தலைமை கழக நிர்வாகிகளின் சராசரி வயது 65ஐ தாண்டுகிறது. வயதானவர்கள்தான் அதிமுகவில் நிரம்பி இருக்கின்றனர். ராஜ் சத்தியன், கோவை சத்தியன், கல்யாண சுந்தரம், சிங்கை ராமச்சந்திரன் என ஏராளமான இளைஞர்களுக்கு கட்சியின் சார்பு அணிகளை தாண்டி கட்சிக்குள் எந்தவித முக்கியத்துவமும் கிடைப்பதில்லை. இளைஞர்களை சேர்க்காமல் வெற்றி பெற முடியாது என்ற இளம் நிர்வாகிகளின் மனக்குமுறலை ராஜ் சத்தியன் பதிவிட்டுள்ளார். ஆனால் கட்சியின் சீனியர்களுக்கு இந்த கருத்து பிடிக்கவில்லை என்பதால் கட்சி தலைமையிடம் புகார் கூறி பதிவை உடனே நீக்க வைத்து விட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். போலி வார்த்தை ஜாலங்களால் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை. திருச்சியில் தவேக தலைவர் ஜோசப் விஜய் ஆற்றிய உரை வெற்றுரை நயமும் போலி கவர்ச்சியும் நிறைந்த விளம்பர உத்தியாகவே அமைந்துள்ளது. இது கடந்த கால தீமைகளின் தொடர்ச்சியாகவே அன்றி வேறில்லை. முந்தைய ஆட்சியில் இன்னலுற்ற மக்கள் இன்றும் அதே துயரக் கடலில்தான் மூழ்கியுள்ளனர். எடுத்துக்காட்டாக விவசாய கடன்களை ரத்து செய்துவிட்டதாக மார்த்தட்டுகிறார் முதல்வர் விஜய். ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி தற்போது வெறும் 50,000 ரூபாய்க்கு கீழ் உள்ள கடன்களுக்கு மட்டுமே என சுருக்கப்பட்டு பெரும் துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் மத சார்பின்மையில் சமரசம் இல்லை என மேடையில் அறமுழக்கமிடும் முதல்வர் சனாதனத்தை ஒழிப்பதே தங்களின் நோக்கம் என முழங்கும் அவரது கட்சி எம்எல்ஏ முஸ்தபாவின் முரண்பட்ட பேச்சை அமைதியாக கடப்பது வெற்று வேடத்தையே காட்டுகிறது. மேலும் தமிழகத்தில் பெருகி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு தன் மீது பழி போடுவதாக முதல்வர் அங்கலாய்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைதி காக்கும் அரும்பெரும் காவல்துறையை தன்வசமே வைத்திருக்கும் ஆட்சியாளர் தன் தவறை உணர்ந்து பொறுப்பேற்க மறுத்து அமைதியை நிலைநாட்ட மேலும் கால அவகாசம் கேட்பது கடமையிலிருந்து தட்டிக்கழிக்கும் வெற்று சாக்கு போக்கே ஆகும். சொல்லொன்று செயலொன்று என திகழும் இத்தகைய போலித்தனமான வார்த்தை ஜாலங்களால் விழிப்புணர்வு மிக்க தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றிவிட முடியாது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுகவில் வெடித்த அதிருப்தி குரல்.
பவரெடுக்க வருகிறார் கனிமொழி. சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்தது. கட்சித் தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலர் துரைமுருகன் உட்பட பெரும்பாலான அமைச்சர்கள் தோல்வியடைந்தனர். இந்த நிலையில்தான் தூத்துக்குடியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. அதில் திமுக எம்பி கனிமொழி மாநில அரசியலுக்கு வந்து கட்சி வளர்ச்சிக்கு துணையாக இருக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல ஸ்டாலினுக்கு சேலம் மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகி கதிரவன் கடிதம் எழுதினார். கனிமொழியை மாநில அரசியலில் ஈடுபடுத்தி முக்கிய பதவி வழங்கினால் பெண்கள் ஓட்டுகளை கவர முடியும் என கூறியுள்ளார். இந்த சூழலில் திமுக மகளிர் அணி சார்பில் தேர்தலில் உழைத்த பெண்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. இதுகுறித்து திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் கூறியதாவது: சென்னை ஆரைபுரத்தில் எம்பி கனிமொழி தலைமையில் தேர்தல் களத்தில் உழைத்த பெண்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. வரும் 13ஆம் தேதி திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் தேர்தல் தோல்வி குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது. இதில் ஸ்டாலின், கனிமொழி பங்கேற்கின்றனர். தோல்வியிலிருந்து மீண்டு மகளிர் அணியை பலப்படுத்தவும் கனிமொழியை மாநில அரசியலுக்கு கொண்டு வரும் முயற்சியாக இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன என அவர்கள் கூறினர். தனித்து நின்றால் ஜெயிக்க முடியாது, முடிவை மாற்றும் சீமான், கதரும் தம்பிகள், அதிர்ச்சி பின்னணி. நாம் தமிழர் கட்சி கடந்த 2016 முதல் அனைத்து தேர்தலிலும் தனித்தே போட்டியிட்டு வருகிறது. அதன்படி 2016 சட்டசபை தேர்தலில் 1.10% ஓட்டுகளை பெற்ற அக்கட்சி 2019 லோக்சபா தேர்தலில் 3.89% ஓட்டுகளை பெற்றது. 2021 சட்டசபை தேர்தலில் 6.72%, 2024 லோக்சபா தேர்தலில் 8.22% ஓட்டுகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. தொடர்ந்து அக்கட்சியின் ஓட்டு சதவீதம் அதிகரித்து வந்தது. அதே நேரம் தவேக தலைவரான முதல்வர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சீமானின் கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக விஜயை கடுமையாக விமர்சித்ததுடன் ஈவே ராமசாமி மற்றும் திராவிட கொள்கைகளையும் கடுமையாக சாடினார். மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களை விட தமிழகத்தின் பெரும்பாலான தொகுதிகளில் சீமான் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்படியிருந்தும் நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு 8%-இலிருந்து 4% குறைந்துள்ளது. கடந்த முறை சில தொகுதிகளில் 3ஆம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இந்த முறை டெபாசிட்டை கூட பெற முடியாத அளவுக்கு தோல்வியை சந்தித்தனர். இதற்கு தவேக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வரும் தேர்தல்களில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது குறித்து சீமான் முடிவெடுக்க வேண்டும் என அவரது கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறியிருப்பதாவது: தவேகவின் வருகைக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சிதான் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக இருந்தது. பல இளைஞர்கள் சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்தனர். தற்போது அந்த நிலை இல்லை. எனவே வரும் தேர்தல்களில் கொள்கை சார்ந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும். குறிப்பாக தவேகவை வீழ்த்த திமுக போன்ற கட்சிகளுக்கு நம் கூட்டணி தேவையாக உள்ளது. எனவே கூட்டணி அமைக்க சீமான் முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம். மற்றொரு பக்கம் தேர்தல் நிதியும் பெரும் சுமையாக இருக்கிறது. கட்சி தலைமையிடமிருந்து போதிய அளவில் நிதி வழங்கப்படுவதில்லை. பெரும்பாலானோர் தங்கள் சொந்த பணத்தை செலவிட்டு தோல்வியடைந்து வருகின்றனர். இனிவரும் காலங்களில் இந்த நிலை மாற சீமான் தன் நிலையை மாற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர். 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். கோவை, நீலகிரி உட்பட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கேரளா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடலை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. அதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 7 வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம், திருச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி உட்பட 22 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக பதிவாக வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நிற்காமல் தொடரும் மேற்காசிய போர், அமைதி பேச்சு முடங்கும் அபாயம். மேற்காசியாவில் 3 மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இழுபறியில் உள்ளன.
இந்நிலையில் ஈரானும் அமெரிக்காவும் தங்கள் ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக போர் கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையம் மற்றும் 2 ட்ரோன்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கு ஈரான் மீது அமெரிக்க படைகள் நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக தெற்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா பயன்படுத்திய விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்கியதில் மேற்காசிய நாடான குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் பாதிக்கப்பட்டது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு குவைத் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக லெபனான் நாட்டு எல்லைக்குள் மேலும் ஆழமாக ஊடுருவி தாக்குமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன் படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இது அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதே இப்போரின் முக்கிய நோக்கம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் மற்றும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய எண்ணெய் வருவாயை விடுவிக்க வேண்டும் என்பது ஈரானின் கோரிக்கையாக உள்ளது. இந்த விவகாரங்களில் இருதரப்பும் இன்னும் முரண்பட்டே நிற்கின்றன. இதனால் அமைதி ஒப்பந்தம் மட்டும் இன்றி அதற்கான பேச்சு முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.